ஜெயந்தி நாகேஸ்வரன், வாசுகி ஜெயேந்திரன், சந்திரகுப்தன் சம்பந்தன், நவநீதன் கனக சபாபதி, ஊர்மிளா நவநீதன் ஆகியோரோடு தேவகி முனீஸ்வரராஜாவும் பங்கு பெறுகிறார். இப்போது நாடகத்தை நாங்கள் பார்த்து ரசிப்போம். இந்த அவசரமான உலகத்திலே நிப்பாட்டுங்க முதல்ல நான் சாமி கும்பிடுறது கூட தெரியாது. நீங்க கும்பிட விட்டாதானே இவ்வளவு லவுடா போட்டு கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. என்ன கலையரசியில ப்ரோக்ராம் எடுத்துறீங்களா? பின்ன வேற என்ன? நான் ஏற்கனவே கோபமா இருக்கிறேன். தேவையில்லாம இந்த கல்விகள் இன்னும் கோபத்தை உண்டாக்காதீங்க, சரியா? அது எனக்கு தெரியும் தானே. ஏன் சொல்லுங்க, உங்கள பிள்ளையண்டா நீங்கள் இப்படித்தான் சொல்லி சமாளிக்கிறீங்களே எனக்கு தெரியும் தானே. உங்களோட காலமையில இது ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையா இருக்குது. ஒன்றில நீங்க என்ன செய்தீங்க சொல்லுங்க பாப்பா. ஓஷும பூட்டி போட்டு வாட்ஸ்அப்பை போட்டு மனத்தியால கணக்கா உங்களோட பாட்டு சிரிச்சு போட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லையான்னு சொல்லி சொன்னா நான் இப்படி சாமி கும்பிடல இந்த யூடியூப் அதில போட்டு பிள்ளைங்க கத்தி கொண்டு இருக்கிறீங்க. அவரை உங்களை மாதிரி சோம்பேறி அவரால் 1000 வேலை ஹேண்டில் பண்ண முடியும். விளங்குது? உங்களை கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து நானே சாமி அறையும் சமையல் அறையும் தானே திரிகிறேன். நான் இந்த பிள்ளைக்கு போய் தேடுறான். சேர்த்து எழுப்பிட்டாடு தெரியாது. தம்பி அம்மா அம்மா என்னையா? Could you mix me some tea? Oh sure, no problem. Give me 1 second ஐயா. அம்மா வரேன். அது சரி கிடா. இப்ப நீ கோபி போட போயிடல. உன்னோட முருகன் காக்கான்னு வெயிட் பண்ணுவாரு. இங்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கல இந்த மாதிரி கதைச்சு பழகாதீங்க. விளங்குதா? நான் பிள்ளைக்கு தான் சாப்பாடு கொடுக்க போறேன். தேத்தனி கொடுக்க போறேன். எந்த மனசையும் காளி மாதிரி. என்னோட கதையா காளின்ற கதை தானே இருக்கு. இந்த புள்ளியோட கதைக்க மட்டும் இந்த பார்வதியோ சம்பந்தருக்கு பாடுறது பார்வதி மாதிரி. அவனுக்கு 30 வயசாச்சு. கல்யாணம் கட்டுற வயசு. அதை பற்றி சிந்தனையே இல்லையா? அவனே சிந்திக்க போறான். ஃப்ரீயா வீடு, ஃப்ரீயா கார், ஒரு மேயர் அவனுக்கு. என்ன கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க கல்யாணம் கட்டி கூட வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு சொல்லி. இப்ப என்னடா பாடா? இப்ப சொல்றீங்க அந்த இளம் வயதுல பொம்பளைகளுக்கு பின்னாலையும் முன்னாலையும் திரிஞ்சு கலைச்சு லவ் பண்ணி வேலை இல்லாத சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரிய வைஃப் வந்து கூட்டி கொண்டு வந்துருவீங்க. சரியோ? வந்துட்டு பிறகு உங்களாலதான் உங்களோட வாழ்க்கையை கட்டு போன மாதிரி கலைக்கிறீங்களே. என்ன பாருங்க, வெள்ளையும் சொல்லவா ரிட்டையர் பண்ணி போட்டு நிலைமை தொப்பியும் போட்டு கொண்டு நிற்கிறீங்க. இதெல்லாம் நான் துவச்சு வச்ச கொடுக்குதானே? இங்க பாருங்க, உங்களோட கஷ்டம் என்ற பிள்ளை பட வேண்டாம். என்ற பிள்ளை என்னோட நல்ல சந்தோஷமா அவன் இருக்கட்டும். என்னங்க ஒண்ணு கொடுக்குறீங்க? ஒன்றுமில்லை. ஹலோ, குட் மார்னிங். ஓ சொல்லுங்க வாசுகி. இப்பதான் அர்ச்சனை முடிஞ்சது. எனக்கு மரிச்சனை முடிஞ்சது, சாமிக்கு மரிச்சனை முடிஞ்சது. அது சரி. என்ன இந்த கொள்ளன இல்ல புத்தனண்ணா, நான் தேவையிட்ட வாரேன்னு சொன்னேன்னா எனக்கு தெரியும். அவ 10 பிரவசம் அனுப்பா காலமே அதுதான் அப்பா கால் பண்ணி பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். நான் முடிஞ்ச கோபியோட குசனிக்கு போட்டா. ஓ ஐ சி. ஒரு ஃபேவர் ஒன்று செய்து விடுங்க புத்தனண்ணா. நான் 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். சரி ஒரு சொல்லி விடுங்க. ஓகே. Thank you. Bye. ஜபா இந்த வாசி வருதானா? ஓகே. தம்பி இவ்வளவு விடிய காலத்தால என்ன யாரோட இந்த போன்ல அதக்கா இந்த வாசு வந்து இந்த ஃப்ரெண்ட் அக்கா. எங்கட வாசு என்ன நான் கண்டு நான் தேவகி எனக்கு நல்ல வடிவாக இஞ்சி போட்டு நல்ல சாயமும் போட்டு ஒரு டீ ஒன்று கொண்டு வாங்க.
சரி அக்கா, என்ன இன்னைக்கு லேட்டா அனுப்பிட்டீங்க? நீங்கள் ஓகே தானே? நான் ஓகே, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன். இப்ப நான் எழுப்பி என்ன செய்ய போறேன்? அதுதான் கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு சரி வந்தேன். சரி சரி. அது சரி இந்த வாசி வாங்க வெளியில போறீங்க? ஏன் தம்பி, நானும் ஒரு இடம் போயில. உங்க போறா தேவையிலேயும் போறோம். என்னது 400 போயில? அப்படி நான் போனா நீங்கள் சமைச்சு வைப்பீங்களா? அதுக்கு இல்லையாப்பா, நீ தான் போறேன்டா சமைச்சு வச்சுட்டு போகணும் தான் வேணா. அதுதான் பாத்தீங்களே அக்கா கூட தம்பிய. சரி சரி சரி. டீக்கு சொன்னேன், டீ எங்க ஹலோ, என்ன கதை ஒரு வியாபாரமா போகுது? லுக், அக்கா வந்திருக்கீங்க. வாசுகி, ஹாய் அக்கா. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? பேபி சிட்டிங் இல்லையே. இந்த இருங்க. ஹாய் குத்தரண்ணா. இருங்க Thank you. ஓமோ, சொல்லுங்க. இன்றைக்கு இந்த மகளுக்கு வெக்கேஷன். ஓமோ. சோ எனக்கும் வெக்கேஷன். தேவகி, வாசி வந்திருக்கிற அவங்க சேர்த்து டீ போடுவோம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஹாய் பாசி. ஹாய் தேவி. Thank God அக்கா. என்ன சொல்லுங்க பாப்பா. வந்த வழியில டிம் ஹார்டன்ஸ்ல போய் ஒரு காஃபி ஒன்று எடுத்து கொண்டு வருவோம் மட்டும் போனேன். என்ன சனமாப்பா இந்த டிரைவ் த்ரூல என்னமே மக்கள் கிட்ட கதை கதைக்கிறாங்கல்ல. ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கிறீங்களே, தைலியோ சீனியோ ஒன்றுமே உங்களோட கபட்டில இல்லையா? அக்கா, வீட்டுல தேயிலை சீனி எல்லாம் இருக்குது. காலமே இருக்கு. பிள்ளைகளுக்கு காஃபி போட்டு கொடுத்து, ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு. ஓகே, உங்களோட உடம்பை நீர் தான் பார்க்க வேணும். சரி, நாளை உமா கொண்டு நடந்துட்டா சிவர் இருந்தா தான் சித்திரம் வரையலாம். விளங்குது அக்கா. அது மட்டும் இல்லை. இவ போடுற கோப்பியோ தேத்தனோ உணவை குடிக்கலாம்டா. என்ன அதோட என்ன அது சரி அக்கா, இந்த ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்கறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையே? அவ வெல் பிளானா தான் பேசி செஞ்சாரு. சரியா? என்னாலையும் பிறராலையும் ரெண்டு பிள்ளைகளையும் பார்க்கிறாங்க. ஆனால் இந்த மகளுக்கு என்ன சொல்லும், யார்கிட்டையும் பிறரா கொஞ்சமும் விருப்பம் இல்லை. என்ன மாதிரி பிள்ளைகளை பார்க்கணுமோ, எப்படி சாப்பாடு கொடுக்கணுமோ என்று சொல்லி கொஞ்சம் விருப்பம் இல்லை. அவை ஒரு பேபி சிட்டிங்க ஒரு ஜாங் லேடியோட அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறான். அதை நல்லா உழைக்கணும், கை நிறைய காசு இருக்கு. அப்ப பேபி சிட்டர் பிள்ளைகளை பார்க்க நாங்களும் அவங்களோட சேர்ந்து பிள்ளைகளை வாட்ச் பண்ணுவோம். வெளியில அவங்க போயிங்க நாங்களும் சேர்ந்து போவோம். அது மட்டுமே எங்க மகளுக்கு கொஞ்சம் நிம்மதி. எங்களுக்கு பேர பிள்ளைகளோட எந்த நேரம் நிக்கிறோம், அப்போ ஒரு சந்தோஷம் தானே. அது நல்ல ஐடியா, குட் ஐடியா. அப்படி அப்போ எந்த மேனேஜ் என்ன செய்யணும்டா, எப்போ ஃபோன் பண்ணாலும் நீங்க பேர் அப்புறம் வந்து போக விடலாம் என்று சொல்லி போடலாம். அப்படியே எங்கேயாலும் இடக்கிழமை இருந்தா அப்புறம் வலிக்கிறோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான் எங்களுக்கு பிரச்சனை. சும்மா அழகாத சரியோ? வாசி, நான் ஒரு இடமும் போக இல்லையோன்னு கேட்டுட்டு தான் பிள்ளைகளோட பேர பிள்ளைகளை விடுறவிய. சரியோ? இது மட்டும் இல்லை, நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் டூர் அங்க வெளிநாடுலாம் போகல அவங்கெல்லாம் எங்களோட நாய்க்குட்டியையும் சேர்த்து வச்சு பாக்குறாங்க. இந்த இவருக்கு என்ன தெரியுமே, தான் பாருங்க ஆளு தான் இன்னும் டீனேஜர் மாதிரி நினைச்சு கொண்டு நினைச்சவன டிக்கெட் புக் பண்ணி நினைச்சவன ஃபிளைட் எடுக்கணும்டா. அதெல்லாம் நடக்கிற விஷயம். It's okay, it's okay. Calm down, Devi. Calm down. Okay. அக்கா, என்ன சொல்லுங்க அப்பா? It's okay, குத்தனா இதுதான். என்ன சொல்லுங்க? இந்த பேபி சிட்டிங் அந்த பேர்லயே அக்கா, அம்மா ஒரு பேர பிள்ளையோட மாட்டது, அப்பா இன்னொரு பேர பிள்ளையோட ஸ்காபரோ. இப்படி வயசு வர நேரத்துல பேரண்ட்ஸை பிரிச்செல்லாம் வச்சிருக்குது. பேரண்ட்ஸும் பாவங்கள இந்த வயசு போன காலத்துல சாந்தரே பிள்ளை இல்ல, அத கொஞ்சம் சில பிள்ளைகளும் அவன் செல்ஃபிஷா இருக்குது. என்னன்னா பேரண்ட்ஸுக்கும் வயது வந்துட்டு இனி இப்ப பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு ஹெல்ப் தான் வேணும். அதுக்காக அவைகளுக்கும் வயது வந்த நேரத்துல அதுகளும் தங்களுக்கு விருப்பமானதை செய்ய நினைப்பினோம். அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அதையும் செய்து இல்லை. ஆனா எந்த மனசு சொல்லி போட்டான், ஏன் நம்ம உண்டை வச்ச உடனே நாம முடியலையா? ஒருத்தனுக்கு எழுப்பி நிற்கவே முடியலையா? 9 கேக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் நல்லதா போய் கொண்டு ஒரு பிரச்சனை எல்லாம் போய் கொண்டு என்னண்டா இவ சொல்லிடுறாங்க பிள்ளைகளுக்கு வாங்குவோம், நீங்கள் எப்பண்டாலும் பேரப்பிள்ளை கொண்டு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நாங்கள் இந்த வீட்டுல இந்த பாப்போம் பிள்ளைய பேர பிள்ளைல சரியோ, இனி அவையத்தையும் துறப்பு இருக்குதானே, அப்போ எப்பவும் வரலாம், அது பிரச்சனை இல்லை. என்ன ப்ளீஸ் என்ன இந்த எங்களுக்கு அடிக்கடி பேர பிள்ளைகளை காட்டி கொஞ்சம் கவலை தான். அது சரி,
பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் வேணும். அதே நேரம் பிள்ளைகளும் பேரண்ட்ஸை கவனிக்க வேணும். என்ன நீ ஹாய்ச்சோ நான் உள்ள கொஞ்சம் பேர் நடக்கு ஒரு லெட்டர் டிராப் பண்ணி தான் முடிச்சிட்டு வா. சரி ஓகேயா? கதை சோ கதைகள் இந்த மாதிரி நீங்கள் என்ன டீம் கூட சொன்னாங்க. ஓகே நான் போச்சுங்க. வாசி எப்படி இருக்கீங்க? ஓ மை காட் தேங்க் காட் சூடாக இருக்குது. உங்களுக்கு கூட இல்லையா? தேங்க் யூ. யார வாசிக்கிறது போறீங்க தானே? சரி வாசி, என்ன அவசரமா கதைக்க வேணும்னு சொல்லி சொன்னீங்க? வேலை பற்றியா? வேலை பற்றி தந்தவே நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொன்னேன். ஓ நாங்கள் பேரண்ட்ஸோட கதை செய்து அவர் செய்ய வேண்டும். கட்டாயம் செய்ய வேணும். என்ன கதைக்கிறீங்களா? யாரை பற்றி என்ன பிரச்சனை? ஐயோ இந்த சின்ன பொடியங்களுக்கு போக்கு சரியில்லை. பிள்ளைகள் வளர்ந்த காலத்தில் அதில் கொஞ்சம் கவனிக்காட்டா அது வேஸ்டா கொடுங்கள். என்ன அது மட்டும் இல்லையாக்கா, என்ன சொல்லுங்க, இங்க வந்து இருக்கிற சில பேரண்ட்ஸ் என்ன செய்யறீங்கன்னா தங்களோட பிஸி, தங்களோட கேரியர், தங்களோட ஈவெண்ட் சொல்லி அதுலேயே சரியா டைமை ஸ்பெண்ட் பண்ணி பிறகு டயர்டா போய் பிள்ளையெல்லாம் கவனிக்குது. நீங்க சொல்லத்தானப்பா எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னக்கா? கடவுளே கடவுளே, போன கிழமை ஓ என் ஃப்ரெண்டோட பேரன் வயசு 20. என்ன வருது? என்னன்னு நான் இந்த வாயால் சொல்றது. இது நடந்தது. அவன் தவறி போயிட்டான். ஐயோ, என்ன ஆக்சிடென்ட்? ஆக்சிடென்ட்னா கூட பரவாயில்லையே. அப்ப தாய் கால் ஓவர்டோஸ். ஓ மை காஷ். காலமா கன நேரமா காணையில் என்னட்டு தாய் போய் கலவை தட்டி பார்த்தா அவன் நிலத்தில் ஆனால் அக்கா என்ன சொல்லுங்க, இது இங்கே எக்கச்சக்கமா நடக்குது அக்கா. எப்படித்தான் நாங்கள் இருந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் தெரியல. இது எனக்கு ஆனா அவன் கொஞ்ச நாளா போன இடத்துக்கு கதை கேட்க அவனோட போக்கு சரியில்லை. அவன் ஒரு நாள் லேட்டா வரணும்னு சொல்லி கவலைப்பட்ட கவலை. அக்கா போக்கு சரியில்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குதான். அவன் தெரிஞ்ச பிறகு அவன் எந்த விதமான ஆக்ஷன் எடுத்தான்? என்ன வித ஆக்ஷன் எடுக்கிறது? 2 பேருக்கு முதல் வேலைன்னு ஒரே கூட்டம். இந்த காப்பியம் என்று மூக்கேச்சு மாதிரி தானே அவனுக்கு ஒரே சிலவு. அதுல எங்க பிள்ளைய கவனிச்சது. அப்ப அவன் காருக்கும் வீட்டுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை பிள்ளையை கொடுத்திருந்தா இந்த பாடு என்ன பிசேருகளா. பிள்ளைகள் ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னு சொன்னா பேரண்ட்ஸ் யங்லேயே உஷாராகணும். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரிஞ்ச யங் மதர்ஸ் வேலை செய்தது பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டு போட்டு வீட்டடிக்குதல் என்ன பிள்ளைகளை எனக்கு தெரிஞ்ச அப்படி இருக்கிறீங்க. நம்ம என்ன சொல்லுங்க, இது மட்டும் இல்லை, இந்த பேரண்ட்ஸை மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகளும் என்ன செய்யுதுங்க சொல்லுங்க. அப்பா நாங்கள் லேட்டா இருந்து படிக்க போட்டோம், அதை செய்யணும் மட்டும் இந்த கண்ட எனர்ஜி எல்லாம் பண்ணி குடிக்குதுகள். பிறகு ஹெல்த்ல நாங்க கவனமா இருக்க வேணும்னு சொல்லி போட்டு ஜிம்முக்கு போயிட்டு இந்த உள்ள நாட்டு புரோட்டீன் ஷேக் எல்லாம் கூட சீப்பானதெல்லாம் எல்லாம் போட்டு குடிக்குதுங்க. சரியோ, இதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் அடிக்கடி குடிச்சதால அதுல அடிக்டட் ஆகி பிறகு வேற எந்த சப்ஸ்டன்ஸையும் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. Tell me about this protein shake. முந்தி போய் ஹெல்த் ஸ்டோர்ல ஒரு சின்ன சின்ன குப்பி எல்லாம் வேண்டியது ஜிம்முக்கு பிறகு குடிப்பாங்க. சரி என்ன பண்ணலாம்? இப்ப அமேசான்ல ஓட வேண்டி மூட்டை மூட்டையா வருது. ஐயோ, அதுதானே பிரச்சனை. அப்படி இல்ல, அப்படி ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறீங்க மட்டும் சொன்னா இந்த பழங்களிலோ இல்ல அடிச்சு போட்டு குடிக்க வேண்டியது தானே. சொல்லிக்காடுங்க வாட்ஸ்அப் டாக்டர் உங்களுக்கு சொன்னேன். This is 2023. You don't know anything about it. என்ன செய்யறது? We have to live our life, but you know what they are. நாங்களும் படிச்சுனாங்களானே அப்பா. நாங்கள் படிக்க காலத்துல எங்களுக்கு அம்மா என்ன செய்வாண்டா ஒரு ஃபிளாஸ்க்ல தேத்தி தருவா. அதெல்லாம் குடிச்சா நாங்க படிச்சுனாங்க. என்ன தெரியுங்க, மனிதன் உள்ளுக்கு போனாலும் கால கலடி லிவிங் ரூம்ல போட்டுட்டு போயிருக்குது. என்னடா அவ சொல்ற தான் பிளாஸ்க்ல ஊதி படிச்ச அக்கா சும்மா இருக்கு 2 நிமிஷம். சரியோ, இவற்ற அம்மா எனக்கு சொன்னவ கல்யாணம் கட்டிக்கல தம்பி, இவன் சரியா தங்கச்சி, இவன் சரியான குழப்படி. சரியா, சரியோ, அடிக்கவே மாட்டான். அடிக்கல புத்தகம் நேரா இருக்கோண்டு பாக்குறதே அது இருக்க படங்களை வச்சுட்டாங்க. சின்ன பிள்ளை எத்தனையா பாப்பா? அப்பலாம் நம்ம கிரேட் 12 படிச்சவன் என்ன சிவா அப்படி எங்களுக்கு சின்ன பிள்ளை எப்போ? உங்களுக்கு சின்ன பிள்ளை என்ன, ஆனா கிரேட் 12 சின்ன பிள்ளை இல்ல. இருங்கக்கா
எனிவே ஐயோ கடவுளே கடவுளே. அது சரியக்கா, நான் இந்த வேலையை கூட்டி கொண்டு வந்தேன். எங்க நான் காணையில அவனை. ஐயோ வந்தோடனே அவனை கூட பப்பியை கண்டுட்டு பிடிக்காத விளையாடி கொண்டு ஓ ஐ சி வேலை காணையில. வேலை ஓ ஹாய் வேல், ஹாய் ராசா. Hi, auntie. எப்படி இருக்கீங்க? I'm good. How are you? குட். எங்க பப்பியோட விளையாடுனீங்களா? இருப்பு வாங்க இருப்பு. பப்பி விருப்பமா உங்களுக்கு? Yeah. ஓகே. என்னது காலமா சாப்பிட்டீங்களா? No. சாப்பிட்டீங்களா என்ன? No. Oh my goodness, Vasuki. Okay, would you like to have some breakfast? Sure. Okay, come. Let's go. I'll give you some breakfast. பிரேக்ஃபாஸ்ட் போறீங்களா? Oh, நீங்க காய்ச்சி கொண்டு போய் நம்ம வரட்டா. ஒரு பிரச்சனையும் இல்லையாக்கா. இந்த பிள்ளை இந்த நேரத்தில் அப்படின்னா பேரண்ட்ஸும் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்லைன்னா இந்த பிள்ளை டே டைம்ஸ்லேயும் ஒரு வீட்டு பின்னாடி பார்க்கில் வந்து இருப்பான்னு என்ன. சரி ஓகே, டீனேஜ் பிள்ளை பார்க்கில் வந்து இருக்காங்க. நான் வந்து தொடக்கத்தில் பெருசாக எடுக்க இல்லை. பேருக்கு பார்த்தா ஸ்கூல் டைம்லேயும் இருக்கிறான் என்ன. அது பரவாயில்லையாக்கா. அந்த யூனிவர்சிட்டி படிக்கணும், ஹை ஸ்கூல் படிக்கணும், அந்த பின்னேரத்தில் அந்த பார்க்குக்கு ஹேங் அவுட் பண்ண வாரம். அவங்க இவனை ரீச் அவுட் பண்ணி ஏதோ கொடுக்கலதான் நான் ஒருத்தர் கடவுளே என்ன சொல்றீங்க? ஐயோ இல்லைன்னு பார்த்துட்டு சும்மா இருங்க நீங்க. அதுதானக்கா, எனக்கு விட்டுட்டு வேற விருப்பம் இல்லை. அதுதான் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி போட்டு இன்றைக்கு வாலண்டியருக்கு கூட்டி கொண்டு போறேன்னு கூட்டி இருந்தான். கடவுளே என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுவும் பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி. அதுவும் என்ன சொல்லுங்க, வாலண்டியர் ஒர்க் நாங்கள் இந்த பேரண்டிங் என்னோட செய்கிறோம். அப்போ அவனுக்கும் வாலண்டியர் ஹவர்ஸ் கிடைக்கும் என்ன. ஸோ நான் அவருக்கு பேக்கரும் வெக்கரும் கொடுத்தேன். அவன் சாப்பிட்டு தான் திருப்பி பப்பியோட விளையாட போறேன். அவங்க சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு என்னதுங்க பையோட நீங்க கதையை கேட்டு பாரு. என்ன அக்காவுக்கு வேலை பற்றி கொஞ்சம் சொன்னேன் நான். அக்கா என்ன சொல்லுங்க, அப்போ இங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து பாப்புலரா இருக்கணும் மட்டும் ஆசைப்படுதுல என்ன. அதனால பிள்ளைகளை பற்றி ஒரு விதமான கவலையும் இல்லை. இங்க என்னென்ன நீங்க அவளுக்கு சொல்லி கூட்டி கொண்டு வந்தீங்க? அதான் அக்கா சொன்னாங்க, இன்றைக்கு எங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் இருக்கு. அப்ப இந்த வாலண்டியர் ஒர்க்குக்கு அவர்ஸ் தேவையிட்டு அந்த பேரண்ட்ஸோட கதை கேட்டுட்டேன். அதில் சொல்லிச்சு சரி அக்கா கூட்டி கொண்டு போவோம். பின்ன நானும் கூட மெல்லுவா கூட்டி வந்துட்டு கொஞ்சம் கதைச்சு பார்க்கணும் என்ன. சரி என்னண்டா வாசி, என்னது சொல்ல வந்தனாண்டா இந்த ஏதோ சம்திங் ராங் வாசி டெஃபினட்டா. சரியோ பார்த்தீங்களா துருதுருவா இருக்கிறது. சரியான பாவம் என்ன பாவமா இருக்கும். மூத்த பாவம் மாதிரி கிடக்கிற முந்திச்சிட்டியான இன்ட்ரெஸ்ட் துருதுரண்டு இருப்பான் என்ன. சரி வாசி, இந்த அந்த பொடியிட்டு தாப்பனை பற்றி நட காய்ச்சி கொண்டிருக்கோம். அந்த தாய் இருக்கிறாள் சுபாவம். அவன் அடிக்கடி படங்கள் போட்டு கொண்டிருப்பா ஃபேஸ்புக்ல எல்லாம். தயவு செய்து என்னட்டு அதை பற்றி கேட்டேன். ஒவ்வொரு இவெண்ட்டுக்கும் போ. பின்னேரம் வீட்டை வந்த உடனே ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் படம் தரும். உடுத்த சாரை திருப்பி உடுத்தப்படாது. அதை விட லைஃப்ல வேலை வந்து கொண்டிருக்கும். இங்க நிக்கிறேன் அங்க நிக்கிறேன். அதை விட தேவைன்னு சொல்லுவாங்க. இப்ப தான் ஏதோ செல்ஃப் எம்ப்ளாய்டா வந்து புதுசா ஏதோ தொடங்கி இருக்குது என்ன. ஜனங்களோட போட்டியை தான் பார்க்கிறாரு. அது சில பேருக்கு ஒரு வியாதி காலம். அவனே சாப்பாடு கொடுத்தேன் கூட தெரியாது. என்ன சொல்லுங்க, இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க என்னன்னா they don't want to deal with the issues. அப்ப என்ன சொல்லுங்க பாப்போம், அவன் சொல்வழி கேட்க மாட்டான். எல்லாரும் சொல்லி வீணம் இந்த காலத்து பிள்ளைல தெரியும் தானே உங்களுக்கு கேட்க மாட்டேன் அப்படி இப்படி என்று சொல்லி போட்டு சமாளிச்சிருவீங்க. சரியோ, அப்ப என்ன செய்யணும் மாட்டா, உண்மையில பிள்ளைகள் வளர்ந்து தங்களை தாங்களே பார்க்குற ஒரு நேரம் வரும் வரைக்கும் பிள்ளைகளுக்கு ப்ரையாரிட்டியை கொடுக்க வேண்டும். என்ன இதை அதை செய்யாம அப்புறம் நாளைக்கு ஒன்று நடந்தாங்க கஷ்டப்பட்டு ஒற்று பிரிவு. சரியோ, நாங்கள் எதுக்கும் ஒருக்கா பிரசாந்தோட கதை என்ன எனக்கு தலை சுத்துது. நான் போறேன். அக்கா கப்புல எடுத்துட்டு போகும்போது உங்களோட கதையை கேட்டுட்டு இருக்கேன் வாசி. நாங்கள் ஒருக்கா பிரசாந்தோட கதைப்போம். சரி, பிரசாந்தோட கதைக்கணும். நீங்கள் ஒருக்கா பேரோட கதைங்கோ ஏன்னு சொல்லுவாங்க. நான் கார்ல வரைக்கும் கொஞ்சம் கதைச்சேன். என்னோட கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி. வெரி நைஸ், வெரி குட். நீங்கள் ஒருக்கா அவனோட கதைச்சு பேர். ஓகே, அதுக்கு பிறகு நானும் பிரசாந்தோட கதை. டெஃபினட்டா நான் பேரோட கதைக்கிறேன், கதைக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லாத
ஏன் ஆட்டையும் பிரச்சனைக்கு நீங்க உங்களோட இதை போடுறீங்க? நாளைக்கு ஏதாவது கொண்டு வந்தேன்டா பழியன் வந்தேன்டா உங்களோட தானே இல்லை சும்மா இந்த பழி. என்ன குப்தன் என்ன சொல்றீங்க? சும்மா இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சபடியா ஒரு யங் படியான லைஃப் வேஸ்டா போகுது. அதுன்னு பார்க்காம இருக்கேமா? அதுக்காக இப்படி ஜவாங்க இப்ப நான் சொல்லி கேட்க போறது இல்லை. சரியோ என்ன தெரிஞ்சாலும் செய்யுங்கப்பா. ஆனா ஒன்று மட்டும் சொல்லணும், ஒரு பிரச்சனை வந்தா என்னட்ட வரக்கூடாது. அது மட்டும் சொல்லி அடிக்கடி இந்த சிரிப்பு போட்டுறாரு. என்னண்டா பிரச்சனைடா தங்கிட்ட வர வேண்டாம். இவர் வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளையே காவு கொடுக்குறாங்க. ஊர்ல போய் கட்டு பாருங்க, அவங்க எல்லாரும் நல்லது சொல்லிடுறாங்க. இந்த லட்சத்துல அவர் உங்களுக்கு பிரச்சனை வந்தா காட்டுது. அது இவர கதையை விடுங்க. தெரியும் நாங்க டெம்பிளா கலைப்போம். சொல்லு என்ன சொல்லுங்க. அட்லீஸ்ட் நாங்கள் அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு எடுத்து சொல்லலாம். அதுக்கு பிறகு அது என்னவும் செய்யலாம். நான் வேலோட கதைக்கு நினைப்பேன். நான் வேலை கூட்டி கொண்டு வந்தேன். அதான் அவங்க சாப்பாடு இங்க கூட்டு வந்து இதுக்காக தான் கூட்டிட்டு வந்துருக்கீங்களா? வாடா 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 சாப்பிட்டியா? பக்கம் எடுத்துட்டு இல்லையா? அப்ப ஆண்டியோட கலைச்சோண்டு இருக்கோ. நான் இருக்க வேண்டிய கார்டனை பார்த்துட்டு ஓடியாரன். அக்டோபர் ஆயிட்டு So, did you like the breakfast? Yeah. Yeah? நீங்க பின்னத்து சாய காட்டி எனக்கு என்னண்டா கேட்குறது. எனக்கு வயசு போச்சு கொஞ்சம் பிள்ளத்து கேட்கணும். குட். என்னண்டா இப்ப சம்மர் எல்லாம் முடிஞ்சு ஸ்கூல் தொடங்கிட்டுது. அப்ப சம்மருக்கு நீங்க என்ன செய்வீங்க? Nothing much. Nothing much. You didn't go to places? No. No? How come? My friends are always busy. Parents are always busy and they didn't have time to take you out. Yeah. Oh, I see. Do you go to their parties? Yeah, sometimes, but it's always their age group people, so it's boring. Yeah, that's good. That's good. Yeah. Sisters in the marriage. Your sister require how would you say the No, she's always on the phone or in her room sleeping. Okay, other teenage girl. Sorry, okay, பரவாயில்லை. அடுத்தது அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு உங்களோட வயதாக்களுக்கு? No, I don't have any friends. டேய் என்னடா என்ன கேட்டாலும் ஆச்சா போச்சானா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா உங்களுக்கு? No, I don't have any friends. I like to be alone. You like to be alone? Why? I just like it to be alone. No, Rasa, no. இந்த ஏஜ்ல அப்படி எல்லாம் சொல்லப்படாது. சரி, அது போட்டோம். நீங்கள் கிளாஸ்ல டாப்பர். உங்களோட கிளாஸ்ல டாப் ஸ்டூடெண்ட் நீங்க தானே? லாஸ்ட் செமஸ்டர் எல்லாம் இப்போ எப்படி செய்றீங்க ஸ்கூல்ல? Well, my grades had went down because school's just not interesting me anymore. Come on, Will. Seriously? Yeah. நீங்க அப்பா அம்மாட்ட சொன்னீங்களா? அப்பா அம்மா பார்த்துவியா உங்களோட ரிப்போர்ட் கார்டு எல்லாம்? No. Oh gosh, they are too busy. Okay, listen. Friends இல்ல on school boring அப்படி என்னது ஸ்கேல் என்னது உங்களுக்கு கிரேட்ஸ் எல்லாம் குறைஞ்சது? I just don't find school interesting anymore. Come on. Will, இது நல்ல இது இல்ல விளங்குதா? நீங்க அதெல்லாம் பரவாயில்ல. Past is past. Whatever happened. Okay? Vasu, and you also told me that you go to the park all the time and sit alone. அதெல்லாம் கூடாது. சரியா? இப்போ நீங்க வாசி என்டியோட வந்துட்டீங்களோ? வாசி என்டியோட நீங்க வாலண்டியர் ஒர்க்குக்கு போங்க. சரியோ? அங்க உங்களோட வயது ஆட்கள், கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாரும் இருக்கீங்க. அப்ப நீங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்குள்ள பாண்டிங்கா ஒரு ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஆட்களோட பழகலாம். சரியோ? பழகினா பிறகு அவருக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு கேம்ஸோ என்ன வெரைட்டி அவைலபிள் போக கொள்ளுங்க. நீங்கள் செய்யலாம். ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஓகே, யூ ஹாவ் டு லிசன் டு மீ. ஓகே, டோன்ட் எவர் திங்க் டு பி அலோன். ஓகே, யூ ஆல்வேஸ் ஹாவ் டு பி சம்படி. கொஞ்ச நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் தனியாக உங்களோட பாட்டில் எதுவும் செய்யலாம். ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் பீப்புள், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு பீப்புள் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. சரியா? டோன்ட் பி அலோன். ஓகே, நீங்கள் உங்களோட அம்மாவை கூப்பிடுங்கோ, இல்லை அப்பாவை கூப்பிடுங்கோ, இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பக்கத்து நெய்பர்ஸ் யாரோட என்னென்ன கதைக்க வேணும். நெவர் ஸ்டே அலோன் ஓ திங்க் அலோன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் டாசா. காருக்குள்ள விட்டுட்டு வந்துட்டேன். கார் டோர் ஓபன் ஐயா ஒரு கஃபே பண்ணி கொண்டு வாங்க. புடுரன் டோர் இல்ல, நான் சொன்னது கேட்டதல்லோ? ஓகேயா? வந்து கொடியை தனியே இருக்கணும்னு சொன்னா விடக்கூடாது. வாசி அடிக்கடி வாலண்டியர் ஒர்க் புக் பண்ணி கூட்டிட்டு போ. நான் வரைக்குள்ள கதைக்குள்ள அம்மா சொல்லுங்க புதுசா வைக்காது. நான் வரைக்குள்ள கொஞ்சம் கலைஞ்சினா காருக்குள்ள கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணினேன். இல்ல கரெக்ட். நான் அவன் பாவம், he feels alone, he wants to be alone. It's not good then. கட்டாயம் நாங்கள் பிரசாந்தோட கைக்கு தவணை கால் பண்ணுங்க பிரசாந்த். பிரசாந்த் ஒருக்கா கால் பண்ணி பார்ப்போம். நல்ல பேச்சு கொடுக்கும்.
கேஃபேக்கு தரப்புல கேஸ் ஸ்டேஷன்லேயும் கண்டு நான் தான் கண்டனீங்களா என்ன சொன்னீங்களா அப்படி சொன்னேன். நான் பிரசாந்த் வேலை அடிக்கடி பார்க்கல. ஓ, என்ன சொன்னாரு அக்கா he likes it பார்க்க ஒரு சீரியஸ்னஸும் இல்லை. he likes it பார்க்க தான் சரியான விசப்படி என்ன நான் நினைக்கிறேன். இல்ல, இந்த என்ன பிஸி லைஃப்ல கொண்டு போயிடும். let me call you. பிரசாந்த் தான் போட்டு வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி லூஸ் வரட்டும். ஹலோ பிரசாந்த். ஓ ஹலோ அக்கா, அப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களோ? வேலுங்களோட தான் நினைக்கிறார். டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க? ஓம் பிரசாந்த் நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். வேறு என்னோட தான் நிற்கிறார். ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னண்டா பை த வே பிரசாந்த் யூ ஆன் ஸ்பீக்கர். நான் தேவி அக்காவிட்ட நிற்கிறேன். ஓ ஹாய் தேவி அக்கா, அப்படி சும்மா இருக்கிறீங்களோ? ஓ மிருகன் பிரசாந்த், நீங்கள் எப்படி இருக்கீங்க? வைஃப் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ பிள்ளைகளுக்கு என்னக்கா, நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி இல்லாம நல்ல வசதியா இருக்கணும். வாய்ப்பும் ஒரே பிஸி, வேலையை ஒரே சரியான பிஸி. அவங்க கண்ட கலைச்சு ஒரு கிழமைக்கு மேலே ஆச்சுது. ரியலி அது பெருமை வர. பிரசாந்த் வைஃபோட கதைச்சு ஒரு கிழமைன்னா என்னென்னப்பா சமைச்சு சாப்பிடுறீங்க? சமையல் சாப்பாடுன்னா பிள்ளைகள் ஊபர் ஈட்ஸ் எடுத்து சாப்பிடுவாங்க. நாங்களும் அங்க இங்கே போட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஊபர் என்ன புண்ணியத்துல அவங்க சீவிச்சு அப்ப ஊபர் ஈட்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு காசை உழைச்சு எங்க கொண்டு போக போறீங்களா? என்னக்கா, சமுதாயத்துல ஒரு ஸ்டேட்டஸ் கூட வாழணும்னு தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம். தம்பி உங்களோட ஸ்டேட்டஸ் ஒரு கரையில வையுங்கோ. இப்ப வேலும் உங்களோட மகளும் இப்ப சமர் எல்லாம் முடிஞ்சது சரியோ? நீங்கள் வேலை எங்க கூட்டிட்டு போனீங்க? வேலையோட படிப்புகள் என்ன மாதிரி போகுது? வேலோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணின நீங்களோ? அவை என்னக்கா, தாங்களும் தங்கட பாடம் சோஃபா சோ குட். என்ன பிரச்சனை? ஒரு பொறுப்பு இல்லாம கதைக்கிறீங்களே. நீங்களும் ராக்காயெல்லாம் உழைச்சு அந்த காசை கொண்டு போய் ஆடம்பரமா ஒரு ஸ்டேட்டஸ் பேர்ல செலவழிச்சு கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளைகளையும் கவனிக்கிறீங்கள் இல்ல. நாளைக்கு பிள்ளைகளை கொண்டு நடந்துட்டு சொல்லி சொன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்வீங்க? அது விளங்குதக்கா. இந்த மாதிரி ஒரு லைஃப்ல இருந்துட்டு இனி எப்படி அக்கா மாறுறது? என்ன பிரசாந்த் கேட்கிறீரா? வீட்டுல ஒரு நாளாவது பிள்ளைகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிள்ளைகளோட ஒரு நாள் இருந்தீங்கள் என்றாலாவது அட்லீஸ்ட் தெரியுமா உனக்கு என்ன சாப்பாடு விருப்பம், என்ன பிள்ளைங்க மெனத்துல இருக்குது என்றாவது. பிரசாந்த் அது மட்டும் இல்ல, உங்களோட வீட்டை ஏதாவது ஒண்ணு நடந்துட்டுண்டா அது மற்ற எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் மட்டும்தான். ஆனா உங்களோட ஃபேமிலி அதோட டோட்டலா போயிடும். அவங்களுக்கு என்ன இன்னும் ஒரு 5-10 வருஷத்துல அவங்க தங்களோட அளவில் தாங்களே பார்ப்பாங்கல்ல. அப்ப அது வரைக்கும் கொஞ்சம் உங்களோட ஈவெண்ட்ஸ்கள் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு பிள்ளைகளை ப்ரையாரிட்டி பண்ணுங்க. என்ன சொல்லுங்க பிரசாந்த்? லிசன், உமக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்டா கேளும். என்னால ஏலாட்டா நான் தேவைக்கான சேர்ந்து யார்கிட்டயாவது ஹெல்ப் எடுத்து உங்களுக்கு தருவேன். இப்படியே வேலை விட்டுட்டு ரைட் அவனுக்கு பேருந்து டிப்ரெஷன் அப்படி இப்படி என்ன வந்துட்டேன். இட்ஸ் டூ லேட் அப்பன். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம்செல்ஃப் ரைட் நவ. விளங்குதா பிரசாந்த்? ஓகே அக்கா, ஓகே. ஓகே ஒரு மாதிரி அந்த பொடியான மாதிரி குழம்பி போடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நீங்க சூடு போட்டோட வலிக்கிற ரெடி ஆகுமா? தம்பி என்ன கதைக்கிறீங்க? ஆரண்டான ஒரு ஆள் இதை பற்றி கதைக்க வேணும். இல்லாட்டி இப்ப என்ன நடக்கும்? வாசுவி நீ கதையம்மா. இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு கதை. குப்தரண்ணா என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த பிள்ளை எங்களுடைய நேபர்ஹுட்ல வர இருக்கு தெரிஞ்சபடியே இப்ப யங்படி என் லைஃப் வேஸ்டா போகுதுன்னுட்டு நான் கண்ணும் காணாமலும் இருக்கேன்மா. ஆனா இந்த குப்தரண்ணா அந்த கில்ட்டோட வாழ்றது இங்க சரி பேரண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே நான் சொல்ல வர இல்ல. சிலதுகள் பேரண்ட்ஸ் மீறியும் நடக்குதுதான். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வயது வந்து தங்களை தாங்களே எடுத்துக்கொண்டு போற அளவுக்கு வரும் வரைக்கும் பேரண்ட்ஸ் பார்க்கத்தானே வேணும். மொத்தத்திலப்பா எல்லாம் மங்களாயெல்லாம் இருக்கு. பேரண்ட்ஸுக்கும் வயது வந்த நேரம் அவியலுக்கும் தங்களுக்கு வச்சது நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். பிள்ளைகளுக்கும் நாங்க தான் ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா பிள்ளையோட ஃபியூச்சர் மங்களாயெல்லாம் இருக்குது. மூண்டாதான் ஜெயிக்க வச்சுட்டாரே. ஆனா இது ஒரு சந்தோஷமான சிரிப்பு. என்னண்டா கல்யாணம் கட்டி இந்த 35 வருஷத்துல நல்ல விஷயம் கேளுங்க. இந்த 35 வருஷத்துல என்னுடைய மனுஷன் இன்றைக்குத்தான்
நாங்கள் கதைச்ச அத்தனை விஷயங்களையும் சுருக்கி தெளிவாக சமரைஸ் பண்ணி இருக்கிறார். அது என்ன ஆசிரியை என்ன இந்த தம்பி செய்யட்டும், எப்ப பார்த்தாலும் ஒரு மக்களை நல்லதான் என்ன செய்யறாங்க. அது பிரச்சனை இல்லை. என்னண்டா இப்ப நான் ஒன்றை இவருக்கு சொன்னா, இவர் ஒன்றை எனக்கு சொன்னா, எங்கட பிரச்சனை ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கு. பிரச்சனை இல்லை. இந்த 3 மாதத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா விசிட்டுக்கு வரீங்க அந்த குடும்பத்துக்குள்ள குடும்பம் படிச்சுட்டு போயிட்டுல அதை செட்டில் பண்ண எங்களுக்கு 2 அக்கா உங்களை நான் சொல்லி வாங்கய்யா போன் I got sent the Oh, forms. you got the form. Oh, very good, very good, very good. எல்லாம் எடுத்துறீங்க. You know வாசி ஒருக்கா திருப்பி நீங்க பாருங்க குடுக்கணும் இல்லையா? You know what? எங்களுக்கு லேட்டா போகுது. We gotta get going. ஓகே ஓகே. நான் நறுக்கியெல்லாம் வெட்டி வச்சுட்டு சாப்பிட்டு போகலாம். ஐயோ லேட்டா போகுது. தேங்க்ஸ் அக்கா. இன்னொரு நாளைக்கு கட்டாயம் உங்க கையால அடுத்த முறை வந்து சாப்பிடுங்க. Thank you அக்கா. ஓகே ஓகே ஓகே. ஓகே சந்திப்போம். சரி நாங்க இவ்வளவு தூரம் உங்களுடைய